ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் திருவசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை கொல்லும். இந்த நியாயப்பிரமாணத்தில் உள்ள சகல காரியங்களையும் ஒரு மனிதன் பின்பற்ற வேண்டும். அதில் ஒன்றை பின்பற்றாவிட்டால் அந்த நியாயப்பிரமாணமே அந்த மனிதனை நியாயம் தீர்க்கும். ஆனால் விசுவாச பிரமாணம் என்பது அப்படி அல்ல. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி, அப்படி என்றால் ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசம் நம்மை பிழைக்க பண்ணும். நம் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது சூழ்நிலைகள் மாறாக இருக்கும், சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கும், நெருக்கடிகள் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தருடைய வார்த்தையின் மேல் உள்ள விசுவாசத்தில் நாம் தளர்ந்து விடக்கூடாது, சோர்ந்து போய்விடக்கூடாது, நாம் அதில் குறைவுபட்டு விடக்கூடாது. காரணம், நம்முடைய தேவன் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர். ஆபிரகாம் தேவனிடத்துல விசுவாசம் வைத்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவன் தேவன் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அந்த விசுவாசத்தை விட்டு மாறாமல் இருந்தான். பல சூழ்நிலைகள் வந்தது, பல காரியங்கள் வந்தது. ஆனால் ஆபிரகாம் அந்த விசுவாசத்தை நிலைத்திருந்தான். தேவன் மேல் உள்ள விசுவாசம், தேவன் மேல் உள்ள அந்த நம்பிக்கையில அவன் நிச்சயமாய் அறிந்திருந்து அவரை பின்பற்றினான். இப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னா, தேவன் மேல் உள்ள நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? விசுவாசிக்கிறோமா? வாக்குத்தத்தங்களை நாம் எப்படி சுதந்திரிக்கிறோம், நமக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறோம் என்பதுதான் முக்கியம். நான் ஒரு சிலரை பார்த்துருக்கேன். பிரச்சனை வரும்பொழுது ஐயோ இயேசுவேன்னு ஓடி வர்றவங்க, பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் இயேசுவா அது வேற போப்பா அப்படின்னு பழைய நிலைமையில் அவர்கள் போகிறதை நான் பார்த்துருக்கேன். வாழவா சாகவா அப்படின்ற நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு சிலர் கூட பிரச்சனைன்னு வரும் பொழுது, ஏசப்பா கிட்ட கேளுங்க பாஸ்டர், ஏசப்பா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் எனக்கு இதில் ஆண்டவர் ஒரு விடுதலை தந்துட்டா, அதுக்கப்புறம் பார்த்தா பழைய குரலி கதவு தரடைன்ற மாதிரி பழைய தீமையான வாழ்க்கையில, பழைய அசுத்தமான வாழ்க்கையில, பழைய பொல்லாத வாழ்க்கையிலேயே அவர்கள் திரும்புகிறதை பார்க்க முடிகிறது. சிலர்லாம் நான் அந்த ஊழியத்தில் நான் அப்படி பார்த்துருக்கேன். நாம இப்படி பார்க்குறோமே, ஆண்டவர் எத்தனை முறை மனம் திரும்பி ஐயோ என் ஆண்டவரே என்னை காப்பாற்றுன்னு சொல்லி வரும்பொழுதெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு இறங்குகிறார். கடைசி ஆண்டவருக்கு முதுகு காமிச்சிட்டு போற ஒரு கூட்டமாக தான் சிலர் இருக்கிறார்கள். அந்த விசுவாசம் இல்லை. அதாவது தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறார், எனக்காக சிலுவையில மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினார், எனக்கு 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 தான் அவர் எனக்காக நன்மைகளை வைத்திருக்கிறார் என்கிற விசுவாசம் நிறைய நேரங்களில் சோர்ந்து போய்விடுகிறது. நமக்கு தேவைகள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது இயேசுவை நோக்கி பார்க்கிற நாம அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் வந்த உடனே நாம் தேவனை எப்படி தேடுகிறோம், ஆண்டவரை எப்படி பின்பற்றுகிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி நம்ம ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிறோம் என்பதுதான் முக்கியம்.
வாழ்ந்திருக்கும் போது கர்த்தரை துதிக்கணும், தாழ்ந்திருக்கும் போது கர்த்தரை துதிக்கணும். ஆனால் சில வாழ்ந்திருக்கும் போது கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. ஆனால் தாழ்மை வரும்போது, பிரச்சனை வரும்பொழுது, போராட்டம் வரும்போது, நெருக்கடி வரும்பொழுது, ஐயோ இயேசுவேன்னு வர்ற கூட்டமாக ஒரு கூட்டம் இருக்கும். நன்றி அறிதல் இல்லாத ஒரு கூட்டமாக இருக்கும். இப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த 2025 அதற்கு முந்தின காலகட்டங்களில் நிறைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கு. அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் தான் திருவுளம் பற்றும். இப்போ இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு சிலது நிறைவேறியிருக்கும், சிலது நிறைவேறாமல் இருக்கும். ஆனால் நாம் அந்த வாக்குத்தத்தங்கள் மேல் உள்ள விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. பாருங்க, 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல நான் கட்டளையிடுவேன்னு சொல்றாரு ஆபிரகாமுக்கு. குழந்தை இல்லை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரம், 18ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரத்தெல்லாம் அந்த விசுவாசத்தில் அவன் தளர்ந்து போகவே இல்லை. ஆகார் வரலாம், ஆகார் போகலாம். ஆனால் சாராளிடத்துல தான் உனக்கு ஒரு குழந்தை, உனக்கு சுதந்திரம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னதுல மாற்றமே இல்லை. ஆபிரகாம் அந்த காரியத்துல விசுவாசித்தான். ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரை நீர் இப்படிலாம் சொன்னீர், எல்லாம் நிறைவேற்றலை, அதனால தயவு செய்து நாளை விடுங்க, நீங்கள் நிறைவேற்ற மாட்டீங்க அப்படிலாம் சொல்ல. நம்மளாக இருந்தால் என்ன நம்ம பண்ணுவோம், உடனே ஆண்டவர்கிட்ட ஒரு பஞ்சாயத்தை வச்சு ஒரு நீதிமன்றத்தை கூட்டி, ஆண்டவரை நீர் இப்படி சொன்னி, நீர் இப்படி செய்தீரா, நீர் எனக்கு இதெல்லாம் சொன்னி, அவனுக்கு செஞ்சுட்டு இவனுக்கு செஞ்சுட்டு எனக்கு செய்தீரா நம்ம கேட்போம். கர்த்தர் நகைப்பார். நமக்கு வச்சு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தத்தில் விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். அவர் பார்ப்பார், என் பிள்ளை விசுவாசத்தில் நிலைத்திருக்கா அப்படின்னு பார்ப்பார். நாம் நிலைத்திருந்தால் தான் ஆசீர்வாதம், நாம் நிலைத்திருந்தால் தான் மேன்மை. ஒரு சமயம் ஆண்டவர் ஒரு வாக்கு பண்றார். அந்த வாக்கு தத்தத்தில் என்னன்னா, ஒரு வாகனத்தை வாய்க்க பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வாக்கு பண்றார். அப்போ நாங்கள் அந்த வாகனம் வரும் அப்படின்னு நாங்கள் ஆர்வமாக இருக்கோம். ஆனால் அந்த வாகனத்தை இப்போ கர்த்தர் எங்களுக்கு தருவேன்னு சொன்ன அதே வாகனத்தை என் நண்பர் ஒருவர் வாங்கினார். இப்போ நான் தான் போய் அதுக்கு ஜெபம் பண்ணி அதை எடுத்து கொடுக்குறேன். அப்போ எனக்கு மனசில் ஒரு வருத்தம். என்ன வருத்தம்னா, என்ன ஆண்டவர், நீங்கள் என்ன வாங்குவேன்னு சொன்னீங்க, ஆனால் நண்பர் தான் வாங்குறாரு, சந்தோஷம், இப்போ எனக்கு எப்போ அப்படின்ற கேள்விக்குறியோட நின்றுச்சு, விட்டாச்சு. அதில் ஒரு பெரிய ஆச்சரியத்தை பாருங்க. அந்த வாகனத்தை வாங்கி அந்த வாகனத்தில் தான் பல இடங்களுக்கு தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு ஊழியத்துக்கு போக, பல இடங்களுக்கு காரியங்களை நடப்பிக்க அப்போ ஆவியானவர் அனுக்கிரகம் பண்ணார். அதில் என்ன ஒரு பியூட்டின்னா, கார் மட்டும்தான் நண்பருது. பெட்ரோல் அவர் தான் போடுவார், ஓட்டுறது அவர் தான் ஓட்டுவார், இங்கேருந்து எங்கே போனாலும் அவர் ஓட்டி கொண்டு போவார். எங்களுக்கு செலவில்லை. அழகாக ஜம்பமாக போயிட்டு அந்த ஊழியத்தெல்லாம் முடிச்சு மறுபடியும் நாங்கள் வருவதற்கு கர்த்தர் வழி நடத்தினார். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நான் வாகனத்தை தருவேன்னு சொன்னேன், உனக்கு அந்த நிர்வாகம், அந்த வாகனம் கொடுத்தா அதுக்கான ஆயில் போடுவதற்கெல்லாம் உனக்கு குறைவாக இருக்குது, அதனால பார், உனக்கு அந்த வாகனத்தினுடைய ஆசீர்வாதங்கள். அப்போ நாம் மற்றவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும்போது நாம் அதை காய்மாறாக பார்க்கக்கூடாது, ஆசீர்வாதமாக பார்க்கணும். என் நண்பனுக்கு தானே கொடுத்தீங்க அப்படின்னு நம்ம உண்மையை ஆசீர்வதிச்சு ஜெபிக்கணும். நம்ம பொறாமப்படக்கூடாது. ஐயோ, நான் நினச்சேன் அவனுக்கு கொடுத்துட்டாரு,
நல்லா இருப்பானா, ஏன்னா போவாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. நாம் ஆண்டவர் நல்லவர், எதா இருந்தாலும் நன்மைக்கு எதுவாக செய்கிறவர். பாருங்க, பல இடங்களுக்கு போவதற்கு, பல நன்மையா செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவர் வழி நடத்தினார். அந்த கிருபைய நினைச்சு ஆண்டவரை துதிக்கும். விசுவாசம் நமக்கு ஒன்று தருவேன்னாரா, வாக்குத்தத்தம் பண்ணாரா, அதை நம்புங்க, விசுவாசிங்க, அதை நிறைவேற்ற அவர் வல்லவர். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்ப நமக்கு விசுவாசம் இருந்ததுன்னா எல்லா தீங்குக்கும் விலகி நம்ம பாதுகாத்துக்குள்ள ஆண்டவர் உண்மையுள்ளவர். அதனால உங்களுக்கு எனக்கும் இந்த விசுவாசம் வேணும். இந்த விசுவாசத்துல நம்ம நிலைத்திருக்கணும். தளர்ந்து போகக்கூடாது. நடக்கலையே, வைக்கலையே, ஐயோ இது எனக்கு சொன்னாரு செய்யலையே, இல்லை, காலம் இருக்கு, ஐயோ இப்ப இல்லை, இப்போ தராம அப்புறம் தந்து என்னத்துக்கு அப்படின்னு நம்ம புலம்போ. ஆண்டவருக்கு தெரியாதா எப்போ எதை கொடுத்தா? ஆபிரகாமுக்கிட்ட குழந்தைய தருவேன் 25 வருஷம் ஆச்சு. ஆபிரகாம் பார்க்குறான், என்ன ஆண்டவர் தருவேன் தரலன்னு ஆகாரம் ரெடி பண்ணிட்டான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு கொடுப்பேன்னு சொன்னதை கொடுக்காம விட்டாரா? இல்லையே, கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஆபிரகாம் 75 வருஷம் உயிரோடு இருந்தான். யோசிச்சு பாருங்களேன். கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்ற ஒரு வல்லவர். அதனால இந்த காலை வேளையில் அந்த வாக்குத்தத்தத்தின் மேல் உள்ள விசுவாசம், நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு தானே, அதை நிறைவேற்ற அவர் வல்லமையுடையவர் என்பதை விசுவாசத்தோடு காத்திருங்கள். காலங்கள் ஓடலாம், ஆனால் கர்த்தருடைய திட்டம் நிறைவேறும் போது அது மிகுந்த மகிழ்ச்சியை கட்டளையிடும். ஆமே, ஆமே.